பாஸ்தா எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம் குக்கர்லேயே. 1 pot ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், இலை 2 ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருந்தா பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், பொடியை நறுக்கினது. அது நல்லா வதங்கணும். வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க, சீக்கிரமாக வதங்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது வதக்கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, வெறும் மிளகாய்த்தூள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மேகி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து 1 கப் பாஸ்தா எடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரும்போது தான் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக வெந்து வரும். கொஞ்சம் செமியாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. 1க்கு 1.5 கப் ஊற்றினாலே போதும். இப்போது கொதி வந்துருச்சு, நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலரி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். கரெக்டாக 1 விசில் வச்சா போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லவ் யூ.